எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 2027 பேட்சுக்கு நடந்த FWC முதலாந்தாவன பரீட்சை. FWC முதலாந்தாவன பரீட்சைக்குரிய விளக்கங்கள் பார்க்க போகிறோம். சரிதானே? FWC முதலாந்தாவன பரீட்சை இல்லை சரிண்ணே, கெமிஸ்ட்ரி பேப்பரில் கெமிஸ்ட்ரி பேப்பரை பார்க்க போகிறோம். சரி, இதில் பாருங்க, முதலாவது கேள்வி கேட்கண்ட எம்சிக்யூல முதலாவது கேள்வி எடுங்க. எம்சிக்யூல முதலாவது கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு அணுவின் இலத்திரன் சக்தி சொற்றன் ஒரு அணுவின் இலத்திரனின் சக்தி சொற்றன் என்னையாம் என் சமன் 4 அடுத்து என்ன சொல்றாண்டா ml சமன் சயரண்டாம் என் சமன் 4 ml சமன் சயரன் சொல்றான். என் சமன் 4 ml சமன் சயரன் சொல்றான். ஆகும் இச்சக்தி சொட்டன் தொகுதிக்கு பொருத்தமான மூலகம் பின்வருள் எதுன்னு சொல்லியான். இந்த சக்தி சொட்டன் தொகுதிக்கு பொருத்தமான மூலகம் பின்வருள் எதுன்னு சொல்லி கேட்கான். சரி, இங்க பாரு, சக்தி சொட்டன் எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா 4 வகையான சக்தி சொட்டன் இருக்கு. சக்தி சொட்டன் எடுத்தேன்னு சொல்லிச்சு நானுக்கு 4 வகையான சக்தி சொட்டன் இருக்கு. சரிதானே? ஒன்று முதன்மை சக்தி சொட்டன் அல்லது பிரதான சக்தி சொட்டன் சொல்லலாம். முதன்மை சக்தி சொட்டன். இந்த முதன்மை சக்தி சொட்டன் என்னந்த குறிப்பாரு? இந்த முதன்மை சக்தி சொட்டன் என்னந்த குறிப்பாருன்னு சொல்லி பார்த்தா, இவரு அந்த குறிப்பிட்ட இலத்திரன் எத்தனையாவது சக்தி படியில இருக்காருன்னு சொல்லுவார். அந்த குறிப்பிட்ட இலத்திரன் எந்த சக்தி படியில இருக்காருன்னு சொல்லி இவர் குறிப்பிடுறாரு. யாரு? முதன்மை சக்தி சொட்டன். இந்த முதன்மை சக்தி சொட்டன் எப்படி வரும்னு சொன்னா n=1, n=2, n=3. முதன்மை சக்தி சொட்டன் குறியீடுனா நம்ம n= கொடுப்பா. அப்படின்னு போய் n=1, n=2, n=3, n=4 இப்படியே போகும். அதாவது n=1 சொல்லிச்சுன்னா அவர் முதலாவது பிரதான சக்தி படையில் இருக்காரு. n=2 அவர் 2வது பிரதான சக்தி படையில் இருக்காரு. n=3 அவர் 3வது பிரதான சக்தி படையில் இருப்பாரு. n=4 சொல்லிச்சுன்னா அவர் 4வது பிரதான சக்தி படையில இருப்பார். சரிதானே? இதான் வந்துகிட்டு முதன்மை சக்தி சொட்டன். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா உபசக்தி சொட்டன் சொல்லுவோம், அல்லது திசைவில் சக்தி சொட்டன். உபசக்தி சொட்டன் அல்லது திசைவில் சக்தி சொட்டன் சொல்றது. இது என்னத்தை குறிப்பாருன்னு சொல்லிச்சேன்னா, அந்த குறிப்பிட்ட இலத்திரன் எந்த உபசக்தி மட்டத்தில் இருக்குன்னு காட்டுவார். அந்த குறிப்பிட்ட இலத்திரன் எந்த உபசக்தி மட்டத்தில இருந்து இவர் சொல்லுவார். இப்போ உபசக்தி மட்டம் எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா, உபசக்தி மட்டம் எடுத்தேன்னா உனக்கு என்ன ஒரு உபசக்தி மட்டம்? சரியா? உபசக்தி மட்டம் SPDF சொல்லி இப்படியே போகும். இதுல நான் பிரதானமான இந்த 4 உபசக்தி மட்டத்தை எடுக்கு. சரி, இந்த எஸ் எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா, எஸ்க்கு இந்த எஸ் வந்துகிட்டு நம்ம சக்தி சொட்டனை குறிச்சோம்னு சொன்னா எஸ் வந்துகிட்டு உபசக்தி சொட்டன் அதாவது திசைவில் சக்தி சொட்டன் எப்படி வருவான்னு சொன்னா L=0 மாதிரி. திசைவில் சக்தி சொட்டனுக்குரிய குறியீடு என்ன? L= கொடுப்போம். அப்ப L=0 மாதிரி போகும். பிக்கு என்ன கொடுப்போம்னு சொன்னா பிக்கு வந்துகிட்டு L=1 வரைக்கும். டிக்கு எடுத்தீங்கன்னா டிக்கு வந்துட்டு L=2 வரைக்கும் போகுது. எஃப்க்கு எடுத்தீங்கன்னா L=3 வரைக்கும் போகுது. எஃப் வந்துட்டு L=3 இருக்கும். சரிதானே? இதான் வந்துகிட்டு உபசக்தி சொட்டன். இவங்க வந்துட்டு உபசக்தி சொட்டன். அதாவது எஸ்க்கு L=0, பிக்கு L=1, டிக்கு L=2, எஃப்க்கு வந்துட்டு L=3ன்னு சொல்லுவாங்க. எஃப்க்கு வந்துட்டு L=3ன்னு சொல்லுவாங்க. சரி, இதுல இந்த எஸ் உபசக்தி மட்டத்தை எடுத்தேன். இந்த எஸ் உபசக்தி மட்டத்தை எடுத்தேன்னா ஒரே ஒரு ஓபிடல் இருக்கு. இந்த எஸ் உபசக்தி மட்டத்துல ஒரே ஒரு ஓபிடல் இருக்கு. சரிதானே? பி உபசக்தி மட்டத்தை பி உபசக்தி மட்டத்துல 3 ஓபிடல் இருக்கு. எத்தனை? 3 ஓபிடல் இருக்கு. பி உபசக்தி மட்டத்துல 3 ஓபிடல் இருக்கு. அதே மாதிரி டி உபசக்தி மட்டத்தை டி உபசக்தி மட்டத்துல 5 ஓபிடல் இருக்கு. எத்தனை? 5 ஓபிடல் இருக்கு. டி உபசக்தி மட்டத்துல எத்தனை ஓபிடல் இருக்கு? 5 ஓபிடல் இருக்கு. இதே இது எஃப் உபசக்தி மட்டத்தை எடுத்தேன்னா எஃப் உபசக்தி மட்டத்துல 7 ஓபிடல் இருக்கு. 7 ஓபிடல் இருக்கு. எத்தனை? 7 ஓபிடல் இருக்கு. எஃப் உபசக்தி மட்டத்தில் இருந்தா 7 ஓபிடல் இருக்கு. இதான் ஓபிடல்கள். எஸ் உபசக்தி மட்டத்துல 1 ஓபிடல் இருக்கும். பி உபசக்தி மட்டத்துல 3 ஓபிடல் இருக்கும். டி உபசக்தி மட்டத்துல 5 ஓபிடல் இருக்கும். எஃப் உபசக்தி மட்டத்துல 7 ஓபிடல் இருக்கும். இந்த ஓபிடல் வகை குறிக்கிறதா, அதாவது உபசக்தி மட்டத்தை வகை குறிக்கிறதா உபசக்தி சொட்டன் சொல்லணும். இந்த உபசக்தி மட்டத்துக்குள்ள இருக்கிற ஓபிடல், இந்த உபசக்தி மட்டத்துக்குள்ள இருக்கிற ஓபிடல் வகை குறிக்கிறதா, குறித்து காட்டுறதான் யாருன்னு சொல்லி சொன்னா காந்த சக்தி சொட்டன். இவருக்குரிய குறியீடு தான் ML. இவருக்குரிய குறியீடு என்ன கொடுக்குறோம் நம்ம? ML. இங்க சந்திரிக்கிறது ML. இதான் வந்து நம்ம அங்க கொடுக்குறோம். சரி, இந்த காந்த சக்தி சொட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா
இந்த இதுல பாரு இந்த எஸ் இந்த எஸ் உபசக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓபிட்டல் தானே இருக்குது, ஒரே ஒரு ஓபிட்டல் இருக்குது. இந்த எஸ் உபசக்தி மட்டத்துல ஒரே ஒரு ஓபிட்டல் இருக்கு. இந்த ஒரே ஒரு ஓபிட்டலுக்கும் இன்னொரு காந்த சக்தி சொல்றேன் எம்எல் சமன் 0 இருக்கு. என்ன வர போதோ எம்எல் சமன் 0 இருக்கு. சரியா? இவர்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பி உபசக்தி மட்டத்துல 3 இருப்பாரு. பி உபசக்தி மட்டத்துல என்ன வரப்போதோ 3 வரப்போதோ 3 ஓபிட்டல் இருக்குது. இந்த 3 ஓபிட்டலுக்குரியது என்ன வரப்போகுதுன்னு சொன்னா காந்த சக்தி சொல்றேன் எம்எல் சமன் ஒருத்தர் வந்துட்டு -1, இன்னொருத்தர் 0, இன்னொருத்தர் வந்துட்டு +1 இருப்பார். ஒருத்தர் வந்துகிட்டு -1, இன்னொருத்தர் 0, அடுத்தது என்ன +1 இருப்பாரு. இதுல யாரு எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியலாது. ஒருவேளை இது -1 இருக்கலாம், இது +1 இருக்கலாம், இது 0 இருக்கலாம், அல்லது இது 0 இருக்கலாம், இது +1 இருக்கலாம், இது -1 இருக்கலாம், அல்லது இது 0 இருக்கலாம், இது +1 இருக்கலாம், இது -1 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, அதாவது இது 0 0, இது -1, இது +1 எப்படி இருப்பாரு நம்மளுக்கு என்ன இல்லை. இதான் இந்த ஓபிடல் தான் சொல்லி நம்மளுக்கு என்ன செல்லாது, குறிப்பிட்டு செல்ல இல்லாது. இந்த ஓபிடல் தான் என்ன சொல்லி இந்த ஓபிடல் தான் இந்த சக்தி ஜோடனை கொண்டிருப்பான்னு சொல்ல என்ன செல்லாது நம்மளுக்கு குறிப்பிட்டு செல்ல இயலாது. காந்த சக்தி ஜோடன் இவரை தான் இருக்கும் சொல்லி நம்மளுக்கு குறிப்பிட்டு செல்ல இயலாது. சரிதானே? அதே மாதிரி பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இவரு இந்த யாரு இந்த டி பிளாக்ல இருக்கிற 5 ஓபிட்டல் இருக்குது. அதாவது டி உபசக்தி மட்டத்துல பார்த்தேன், டி உபசக்தி மட்டத்துல 5 ஓபிட்டல் இருக்குது. இந்த 5 ஓபிட்டலுக்குரிய காந்த சக்தி ஜோடன் எடுத்தா காந்த சக்தி ஜோடன் எம்எல் சமன் -2 -1 0 +1 +2 வரைக்கும் -1 -2 -1 0 +1 +2 வரைக்கும் இந்த 5 பேருக்கும் உரிய காந்த சக்தி ஜோடன் இவர் வரைக்கும். மேல சொன்ன மாதிரியே தான் நம்மளுக்கு என்ன சொல்லுது, இந்த 5 பேருக்கும் நம்மளுக்கு குறிப்பிட்டு இதான் சக்தி ஜோடன் சொல்லி நம்மளுக்கு செல்ல இயலாது. ஒருவேளை இது -2 இருக்கலாம், இது 0 இருக்கலாம், இது வந்துகிட்டு -1 கூட இருக்கலாம், இது +1 இது +2 இருக்கலாம், அல்லது வந்துட்டு இது +2 இது 0 இது வந்துகிட்டு ஒரு -1 இருக்கலாம், இது +1 +2 -2 அப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம். நம்மளுக்கு அதுக்குள்ள எப்படி சரி இடம் மாறி இருக்கலாம். நம்மளுக்கு எதுன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செல்லாது, இதை குறிப்பிட்டு செல்ல இயலாது. அதே மாதிரி பார்த்தேன்னு சொல்லிச்சா எஃப் உபசக்தி மட்டம். இந்த எஃப் உபசக்தி மட்டத்தை எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா இதுல காந்த சக்தி ஜோட்டன் எம்எல் வந்துட்டு எப்படி இருப்பாருன்னா -3 -2 -1 0 +1 +2 +3 இருக்கு. -1 -2 0 +1 +2 +3 வரைக்கும் இதுல காந்த சக்தி சோட்டன், இவங்களோட காந்த சக்தி சோட்டன். சரிதானே? யாரா எஃப் உபசக்தி மட்டத்துல எஃப் உபசக்தி மட்டத்துல மொத்தம் 7 ஓபிட்டல் இருக்கும். 7 ஓபிட்டலுக்குரிய காந்த சக்தி சோட்டன். சரிதானே? மேல குறிப்பிட்ட மாதிரி தான் இதுக்குள்ள எதுன்னு சொல்லி எந்த சக்தி சோட்டன் சொல்லி நம்மளுக்கு என்ன செல்லாது, குறிப்பிட்டு செல்ல முடியாது, குறிப்பிட்டு செல்ல முடியாது. சரி, இதுல பார்த்தேன்டா இந்த எம்எல் எப்படி வந்திருக்காருன்னு சொல்லிச்சேன்னா இங்க L7 0 இங்க ML7 0 இருக்காரு. L7 1 சொன்னா இந்த ML பார்த்தீங்கன்னா -1 இருந்து +1 வரை வரைக்கும் போகுது. L7 2ன்னா இங்க ML வந்து -2 இருந்து +2 வரை வரைக்கும் போறாரு. L7 3ன்னா இங்க எப்படி இருக்காரு -3ல இருந்து +3 வரை வரைக்கும் போகுது ML. சரிதானே? சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓபிட்டல்லையும் 2 இலத்திரன் வீதம் நிரம்பலாம். என்ன, ஒவ்வொரு ஓபிட்டல்லையும் வந்துட்டு 2 இலத்திரன் வீதம் நிரம்பலாம். ஒவ்வொரு ஓபிட்டலும் 2 இலத்திரன் வீதம் நிரம்பலாம். அதாவது ஒரு இலத்திரன் இப்படி, இன்னொரு இலத்திரன் இப்படி நிரம்பலாம். ஒரு இலத்திரன் இப்படியும் அடுத்த இலத்திரன் இப்படி நிரம்பலாம். ஒரு இலத்திரன் இப்படி, அடுத்த இலத்திரன் இப்படி நிரம்பலாம். என்ன, சரி, இந்த இலத்திரன்கள்ல 2 இலத்திரன் இருக்காருதானே, இந்த 2 இலத்திரங்கள் என்ன செய்யணும், ஒன்றுக்கு எதிரான திசையில கரங்கு, ஒன்றுக்கு எதிரான திசையில கரங்கு. இந்த ஒவ்வொரு ஒன்றுக்கு எதிரான திசையில கரங்குவாரு. அதை குறிச்சு காட்டுறதான் -12 +12 -12 +12. இவருக்குரிய குறியீடு தான் என்னன்னு சொன்னா எம்எஸ், கரங்கள் சக்தி சோட்டன். 4வது சக்தி சோட்டன் கரங்கள் சக்தி சோட்டன். இந்த கரங்கள் சக்தி சோட்டனை குறிச்சு காட்டுறதான் எம்எஸ்ன்றது. எம்எஸ் ஒரு இலத்திரனுக்கு வந்துட்டு ஒரு திசைக்கு வந்துட்டு -12, அடுத்த திசைக்கு வந்துட்டு நம்ம +12 போடுவோம். ஒரு திசைக்கு வந்துட்டு -12, அடுத்த திசைக்கு நம்ம என்ன செய்வோம்னா +12 சொல்லி போடுவோம். இதே மாதிரி தான் எதுக்கு வந்துட்டு -12 எதுக்கு +12 சொல்லி நம்மளுக்கு என்ன செல்லாது, செல்ல இயலாது. அதே இது, அதாவது உனக்கு என்ன சொல்லலாம் சொல்லிச்சுன்னா இப்படி போடுற இவர் வந்து கேட்டு -12 எல்லாரும் இப்படி இருக்க எல்லா இடத்துலயும் -12 இருக்கும். ஒருவேளை இது +12 இந்த மாதிரி எல்லாருக்குமே +12 இருக்கும். ஆனா இதுக்கு -12, அடுத்த இந்த திசைக்கு வந்துட்டு +12 சொல்லி நம்மளுக்கு செல்ல இயலாது. இது -12, இது வந்துகிட்டு +12 சொல்லி நம்மளுக்கு குறிப்பிட்டு செல்ல இயலாது. ஆனா ஒரு திசை -12 வரைக்க போறாரு, அடுத்த திசை +12 வரைக்கும் போறாரு. இதான் வந்துகிட்டு சக்தி சோட்டன். இதான் இந்த 4
சக்தி சோட்டுன்றது. இந்த 4 சக்தி சோட்டுன்றது எதுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா, இந்த 4 சக்தி சோட்டுன்றது எதுக்கு அவசியம்னு சொல்லி சொன்னா, எதுக்கு அவசியம்னு சொல்லி சொன்னா, ஒரு இலத்திரனை சரியா குறிப்பிட்டு காட்டுறதுக்கு என்ன இந்த 4 சக்தி சோட்டுன்னா அவசியம். அதாவது இப்போ ஒரு இலத்திரம் வந்துகிட்டு இப்ப இந்த டி பிளாக்ல, அதாவது 3Dல இருக்கான்னு வச்சுக்கோங்க, 3Dல இருக்கிற ஒரு இலத்திரன், 3Dக்குள்ள இருக்கிற ஒரு இலத்திரன், அந்த இலத்திரனை சரியா குறிப்பிட்டு காட்டுறதுக்கு என்ன சார் நம்மளுக்கு இந்த சக்தி சோட்டங்கள் தேவை. அதாவது இப்ப உனக்கிட்ட தாரான்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு இலத்திரம் ஒரு சக்தி சோட்டங்கள் தார, ஒரு இலத்திலிருந்து ஒரு சக்தி சோட்டம் தார என்னன்னு சொன்னா n சமன் 3 l சமன் 2 ml சமன் -1 ms சமன் பிளஸ் ஹாஃப்னு சொல்றான், ms சமன் பிளஸ் ஹாஃப்னு சொல்றான். இந்த 4 சக்தி சோட்டனையும் தந்துட்டானா இருந்தா உனக்கு என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட இலத்திரனை உனக்கு தேடி கண்டுபிடிக்கலாம். எப்படி தேடி கண்டுபிடிப்பாய், 3வது பிரதான சக்தி மட்டத்துக்கு போவாய், அடுத்ததுல எல் சமன் 2 என்ன டி உபசக்தி மட்டத்துக்கு போவாய், 3வது பிரதான சக்தி பட்டியல இருக்கிற டி உபசக்தி மட்டத்துக்கு போவாய், டி உபசக்தி மட்டத்தில் இருக்கிற என்ன எம்எல் சமன் -1 சொல்லி குறிப்பிட்டு அதுக்குள்ள இருக்கிற எது சரி ஒருத்தரா இருப்பாரு, அந்த ஓபிட்டலை கண்டுபிடிப்பாய். அந்த ஓபிட்டலுக்குள்ள இந்த திசையில கரங்கிட்டு இருக்கிற இலத்திரனை பிடிச்செடுப்பாய். அந்த இலத்திரனை நமக்கு என்ன சொல்லலாம், குறிப்பிட்டு காட்டலாம். இது ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்ய லெட்டர் எழுதுற மாதிரி, ஒருத்தருக்கு லெட்டர் நம்ம அனுப்புற மாதிரி. இப்ப நீ லெட்டர் போடணும்னு சொல்லி என்ன போடுவாய், நீ லெட்டர் போடணும்னு சொல்லி என்ன போடுவாய், என்ன ஆர் குமார் நம்பர் 215, சரிதானே, நம்பர் 215 40th லேண்ட் வெள்ளவத்தன்னு போடுறேன், 40th லேண்ட் வெள்ளவத்தன், சரி 40th லேண்ட் வெள்ளவத்தன் இருக்குது, சரிதானே. இந்த அட்ரஸ் போடுறேன், சரி. இந்த அட்ரஸுக்கு நீ அனுப்பணும்னு சொல்லிச்சேன்னா இப்ப என்ன செய்வான், போஸ்ட்மேன் வந்துகிட்டு இப்படி ஒரு லெட்டர் வந்துட்டுன்னு சொன்ன, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிச்சேன்னா என்ன செய்வான், அவன் எடுத்துட்டு போவான், என்ன முதல்ல வெள்ளவத்த ஏரியாவுக்கு போவான், இப்ப வெள்ளவத்த ஏரியாவுக்கு போவான். இப்ப வெள்ளவத்த ஏரியாவுக்கு போயிட்டான்னா இந்த வெள்ளவத்த ஏரியாவில் என்ன செய்வான், 40th லேன் எதிரிக்கான்னு சொல்லி பார்த்து அந்த 40th லேனுக்கு போவான். இந்த 40th லேனுக்கு பார்த்து என்ன சொன்னா, அதுல 215வது இலக்கம் வீடு எதிரிக்கோ அந்த வீட்டுக்கு போய் அதுக்குள்ள யார் குமாரன் இருக்காரோ அவருக்கு என்ன செய்வான், அந்த லெட்டரை கொடுப்பான் இல்லையா, அந்த லெட்டரை கொடுப்பான், சரிதானே. இது ஒருத்தருக்கு வந்துகிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு என்ன செய்யும்டா, இந்த 4 வந்துட்டு ஒரு யூனிக் கிடைக்கும், சரிதானே. இந்த 4 அதே அதாவது இதே மாதிரி அதாவது இதே பேர்ல இதே அட்ரஸ்ல இதே ஸ்ட்ரீட்ல இதே ஏரியாக்குள்ள இன்னொருத்தர் அதே ஏரியாவுல அதே ஸ்ட்ரீட்ல அதே வீட்டு இலக்கத்துல அதே பேர்ல இன்னொருத்தர் இருக்கலுமா, இன்னொருத்தர் வந்துகிட்டு இருக்க இயலாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்துகிட்டு இந்த 4 வந்துகிட்டு என்ன செய்யும், ஒரு யூனிக்கா இருக்க போதும், இந்த 4 ஒரு யூனிக்கா இருக்க போதும் என்ன செய்யாது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும்டா இதுவரை வித்தியாசப்படும். அதாவது இதுல 3 வந்துகிட்டு குறைஞ்சது 3 வந்துகிட்டு இன்னொருத்தரோட வந்துகிட்டு ஒத்து போகலாம், ஒன்று குறைஞ்சது ஒன்றாச்சும் என்ன செய்யும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது இது 3 அதாவது இந்த ஏரியா எந்த ஸ்ட்ரீட் எந்த வீட்டு இலக்கம் சொல்லி இந்த 3 ஒத்து போனா இந்த பேர் என்ன செய்யும் வித்தியாசமா இருக்கும். இந்த ஆர் குமார் ஒரே வீட்டுக்குள்ள என்ன குமார் சொல்லி 2 பேர் இருக்கல தானே, ஒரே வீட்டுக்குள்ள குமார் சொல்லி 2 பேர் இருக்கல, அது அப்ப என்ன செய்யும் இந்த பேர் வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். அல்லது இந்த பேர் வந்துகிட்டு சரியா இருந்தா என்ன செய்யும், அதே ஏரியாக்குள்ள அதே ஸ்ட்ரீட்ல அதே பேர்ல அதே வீட்டு இலக்கத்துல ஒருத்தர் இருக்கல, அப்ப வேற ஒரு வீட்டுக்குள்ள அதே என்ன செய்யலாம் அதே பேர்ல இருக்கலாம். குறைஞ்சது என்ன செய்யும் எது சரி ஒன்று, இதே மாதிரி என்ன செய்யும் எது சரி ஒன்று வித்தியாசமா இருக்கும், சரிதானே. ஒருத்தர் அட்ரஸ் எழுதுற மாதிரி எது சரி ஒன்று வித்தியாசமா இருக்கிற மாதிரி தான் என்ன வரும் சொன்னா, இந்த ஒரு இலத்திரனுக்கு நம்ம கொடுக்குற சக்தி சோட்டனை, ஒரு இலத்திரனை குறிப்பிட்டு காட்டுற சக்தி சோட்டனம் ஒவ்வொரு இலத்திரனுக்கும் என்ன செய்யும்டா வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொரு இலத்திரனுக்கும் என்ன செய்யும் வித்தியாசமா இருக்கும். இதுல குறைஞ்சது 3 வந்துட்டு ஒட்டு போகலாம், 3 வந்துட்டு ஒத்து போகும், குறைஞ்சது 1 சரி என்ன செய்யும் டிஃப்ரெண்டா இருக்கும், 1 சரி வேறுபடும், 1 சரி என்ன செய்யும் வித்தியாசமா இருக்கும். சரி இப்ப கேள்விக்கு வாங்க. கேள்வி என்ன சொல்றான்னு சொன்னா n சமன் 4 ml சமன் -2 n சமன் 4 ml சமன் -2. இங்க பாரு, இந்த n சமன் 4ல ml சமன் -2, இந்த ml சமன் -2 சொல்லி சொன்னா n சமன் 4ல ml சமன் -2 வரானா, ml சமன் -2 யாருக்கு வரலாம், ஒன்று -2 வந்துட்டு இவருக்கு -2 வரலாம், இவருக்கு என்ன செய்யலாம் -2 வரலாம். இப்ப -2 வரணும்னு சொல்லி சொன்னா இவர் வந்துகிட்டு ஒன்று எல் சமன் 2ல இருக்கலாம், அல்லது என்ன வரலாம் எல் சமன் 3ல வரலாம், எல் சமன் 2ல வரலாம் அல்லது எல் சமன் 3ல வரலாம். இவர் வந்துட்டு எல் சமன் 2ல வந்தாருன்னு சொன்னா, எல் சமன் 2ல வந்தாருண்டா இவர் வந்துட்டு 4Dல இருக்குன்னா, எல் சமன் 3ல வந்தாருண்டா இவர் வந்துகிட்டு 4Fல இருக்கணும், 4Fல இருக்கணும், ஒன்று 4Dல இருக்கணும் அல்லது
4Fல இருக்கணும் சரிதானே சரி 4Dல இருக்கணும் அல்லது 4Fல இருக்கணும் சரி இப்ப அதுக்கு வருவோம் சரிதானே 4Dல இருக்கணும் அல்லது 4Fல இருக்கணும் அதுக்கு வருவோம் இப்ப பாருங்க சரி இங்க பாரு இவர் அடுத்து என்ன சொன்ன என்ன நீ முதலாம் கூட்ட மூலம் எடுத்து என்ன வரப்போதோ ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் இந்த மாதிரி தானே வரும் இந்த மாதிரி தான் என்ன 7 ஆவர்த்தனத்திலையும் இருக்கிற மூலகங்களா இருக்கு 7 ஆவர்த்தனத்தில் இருக்கிற மூலகங்களா இருக்கு முதலாம் கூட்டத்துல இதே இரண்டாம் கூட்டத்தை எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா இதுல வந்துகிட்டு பெர்லியம் பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் சரி மெக்னீசியம் சரிதானே பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் இப்படியோ போயிட்டு இருக்கு சரிதானே இப்படியோ போயிட்டு இருக்கு இதுல எடுத்த என்ன சரி இங்க பாரு முதலாவது என்ன முதலாவது கூட்டம் எடுத்த என்ன சரிச்சுன்னா முதலாவது கூட்டம் எடுத்தேன்டா முதலாவது கூட்டம் இப்ப முதலாவது கூட்டம் முதலாவது கூட்டத்துல ஹைட்ரஜன் அணுவன் ஒன்றரிக்கும் ஹைட்ரஜன் அணுவன் எப்படி இருக்கும் ஒன்றரிக்கும் சரிதானே ஹைட்ரஜன் அணுவன் உனக்கு ஒன்றரிக்கும் முதலாவது கூட்டத்தை இருந்தா ஹைட்ரஜன் அணுவன் எப்படி உனக்கு வரப்படுறாரு ஒன்றரிக்குமா சரி ஹைட்ரஜன் அணுவன் எத்தனை வரப்போது உனக்கு ஒன்றரிக்கப்படுது ஹைட்ரஜன் அணுவன் ஒன்றரிக்கும் லித்தியன் அணுவன் பார்த்தேன் சார் என்ன வரப்போது உனக்கு 3 அரிக்கும் லித்தியன் அணுவன் வந்துகிட்டு 3 அரிக்கும் சரி லித்தியன் அணுவன் 3 அரிக்கும் இதுக்கு இடையில இருக்கிற டிஃபரெண்ட் பார்த்தேன்னு சொல்லி உனக்கு என்ன வரப்போதோ 2 வரும் இதுக்கு இடையில இருக்கிற டிஃபரெண்ட் என்ன வரப்போதோ 2 வரும் அடுத்த சோடியத்தின அணுவன் பார்த்தேன்னா 11 அரிக்கும் எத்தனை 11 அரிக்கும் இதுக்கு இடையில இருக்கிற டிஃபரெண்ட் வந்துட்டு உனக்கு என்ன வரப்போதோ 8 வரும் அதே மாதிரி இதுக்கு அடுத்து இருக்கிற ஆல்ரெடி டிஃபரெண்ட் வித்தியாசத்தின வரப்போதோ 8 அரிக்கும் அதாவது கால்சியத்து பொட்டாசியத்தை எத்தனை வரப்போது பொட்டாசியத்தை வந்துட்டு 19 வரும் 8 கூடும் அடுத்தது இதை விட இவருக்கு வந்து எத்தனை கூடுவார்னா 18 கூடும் இதோட இருக்கு 18 கூட்டம் உனக்கு எத்தனை வரப்போதோ 18 கூட்டம் என்ன 37 வரும் எத்தனை வரப்போதோ 37 வரும் சரிதானே இதுக்கு அடுத்தது எத்தனை கூட போடும் சொன்னா 18 கூடும் எத்தனை கூடும் 18 கூடும் 18 கூட்டம் எத்தனை வரப்போதோ 18 கூட்டம் சொல்லிச்சுன்னா 55 வரும் சரிதானே இதுக்கு அடுத்து உனக்கு எத்தனை கூட போதோ இதுக்கு அடுத்தது திரும்ப 32 கூடும் எத்தனை 32 கூட்டம் எத்தனை வரப்போதோ 87 வரும் சரியா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் சரிதானே பிரெஞ்சியம் பேரியம் இப்படி வரும் சரிதானே இந்த மாதிரி வரப்போகுது இதுக்கு சரிதானே இவர் அணுவன் எடுத்தேன்னா இவருக்கு வந்துட்டு 4 வரும் எத்தனை வர போதோ 4 வரும் இவரை விட இவருக்கு பார்த்தீங்கன்னா 8 கூடும் இவர் அணுவனத்தின் போது 12 வருவாரு இவர் அணுவன் அடுத்தாளுக்குரிய அணுவன் பார்த்தீங்கன்னா இவர்ல இருந்து அடுத்தாள் என்ன இவர் ஒரு 8 கூடுவாரு 8 கூடின இவர் அணுவனத்தின் போது 20 வரும் இதோட இங்க சிவர்னா ஒரு 18 கூடுவாரு இவர் அணுவனத்தின் போது 38 வரும் இதோட இவர் இங்க என்ன சிவன் இவர் வந்துட்டு ஒரு 18 கூடுவார் 18 கூடின உடனே இவர் அணுவனத்தின் வரப்போதோ 56 வரும் இதோட இவர் என்ன சிவன் ஒரு 32 கூடுவாரு கூடின இவர் அணுவனத்தின் வரப்போது 88 வரும் சரி இப்ப நம்மளோட கேள்வி என்ன சொல்லிச்சுன்னா 4D இப்போ 4D எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா 4D இப்ப இந்த 4D 4F தான் இந்த இதுல இப்போ 4D எங்க இருக்கு போதோ
இந்த இதுல நீ 4D எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா இந்த அறிக்கையால தானே இதுல 4D எடுத்தேன்டா இவருக்கு இஞ்சால சரிதானே இந்த எல்லைக்கு இஞ்சால என்ன வர போகுதுன்னு சொல்லிச்சா உனக்கு 4D வரும் இந்த எல்லைக்கு இந்த இதுக்கு இந்த அறிக்கை இவருக்கு இஞ்சால என்ன செய்யணும் உனக்கு 4D வரும் ஆர்தான் என்ன செய்வோம் 4D இங்கால வருவார் அதே மாதிரி 4F எடுத்தேன்னு சொல்லிச்சா உனக்கு என்ன வரப்போதோ இதுக்கு சரிதானே இதுல வந்துட்டு என்ன சரியா சரிதான் அடுத்து உனக்கு என்ன 4F எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா இந்த அறிக்கை தானே இந்த எல்லைக்கு இங்கால என்ன வரப்போதோ 4F வரும் இந்த எல்லைக்கு இங்கால வந்துட்டு 4F வரும் அதுக்கு இங்கால என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சேன்னா இதுக்கு இஞ்சால வந்து உனக்கு என்ன வரப்போதோ 5D வரும் 5D வரும் சரிதானே அதுக்கு இஞ்சால என்ன வரப்போதோ 5D வருவார் சரிதானே 5D வருவார் சரி இப்ப கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா 4D அதாவது இந்த இலத்திரன் வந்துட்டு ஒன்று 4D அரிக்கணும் அல்லது 4F அரிக்கணும் 4D அரிக்கணும் அல்லது 4F அரிக்கணும் இப்ப 4D இருக்கணும்னு சொன்னா இந்த இலத்திரம் வந்துகிட்டு 4D அரிக்கணும் அதாவது இந்த மூலகத்துக்குள்ள இருக்கிற அந்த குறிப்பிட்ட இலத்திரம் வந்துகிட்டு 4D இருக்கணுமா இருந்துக்குன்னு சொல்லிச்சுன்னா 4D இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா அதுல அணுவன் சரிதானே அதுல அணுவன் வந்துகிட்டு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா 38 அதுல அணுவன் வந்துகிட்டு 38 கூட இருந்தா போதும் அதுல அணுவன் வந்துகிட்டு இந்த 38 கூட இருந்தா என்ன செய்வாரு அது வந்துகிட்டு என்ன 4D அரிக்கணும் அணுவன் வந்துகிட்டு 38 கூட இருந்தா அது என்ன செய்யும் 4D அரிக்கும் அல்லது 4F அரிக்கணும்னு சொல்லிச்சுன்னா அதுல அணுவன் வந்துகிட்டு 56 கூட இருந்தா போதும் அணுவன் வந்துகிட்டு 56 கூட இருந்தா போதும் சரியா இப்ப பாரு இதுல 4D அரிக்கணும்னு சொல்லிச்சுன்னா 38 கூட அரிக்கணும் 4F அரிக்கணும்னா அது வந்துட்டு 56 கூட அரிக்கணும் இந்த 38ல இருந்து இந்த 39ல இருந்து 56 வரையும் இருக்கிறார்கள் இந்த 39ல இருந்து 56 வரைக்கும் இந்த கெப்புக்குள்ள இருக்கிறார்களுக்குள்ள என்ன செய்யும் 4D கட்டாயம் இருக்கும் இதுக்கு மேல இருக்கிறார்கள் அதாவது இந்த 56 கூட இருக்கிறார்களுக்கு என்ன செய்யும் 4Dயும் இருக்கும் 4Fம் இருக்கும் அப்ப நீ உனக்கு 4Dயும் இருக்கும் 4Fம் இருக்கும் இதுக்குள்ள இந்த கெப்புக்குள்ள என்ன இருக்கும் 4D இருக்கும் இந்த கெப்புக்குள்ள என்ன இருக்கும் 4D இருக்கும் அப்ப இந்த 4Dல இந்த சக்தி சொட்டு 4Dக்குள்ள என்ன செய்யும் இந்த இருக்கிற சக்தி சொட்டன் வந்துருவார் இல்லையா 4Dக்குள்ள இந்த சக்தி சொட்டம் வந்துருவார் அப்ப உனக்கு என்ன சொல்லலாம்னா அணுவன் சரிதானே அணுவன் வந்துகிட்டு 38 கூட இருக்கிற யார் சரி ஒருத்தரா இந்த மூலகம் இருக்கலாம் ஏண்டா அணுவன் 30 கூட இருக்கிறதுக்குள்ள அணுவன் 30 கூட வந்துட்டாருன்னா அதுக்குள்ள என்ன 4D வந்துடும் அணுவன் 38 கூட வந்துட்டாருன்னா அதுக்குள்ள 4D வந்துடும் அப்ப 4D வந்துட்டாருன்னு சொல்லிச்சோன்னா அதுக்குள்ள எந்த ஒரு மூலமாவும் இருக்கலாம் அதுக்குள்ள எந்த ஒரு மூலகமாவும் என்ன செய்யலாம் இந்த தரப்பட்ட முதலாவது கேள்வியில இருக்கிற மூலகங்கள் இருக்கலாம் இந்த தரப்பட்ட முதலாக இருக்கிற அதுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு மூலமாகவும் இருக்கலாம் என்ன அவர் வந்துகிட்டு அணுவன் 38 கூட இருக்கிறது தரப்பட்ட 5 விடையில அணுவன் 38 கூட இருக்கிறாள் அணுவன் 38 கூட இருக்கிறாள் யாருன்னு சொல்லி பார்த்தேன் மொழிப்தனம் மட்டும்தான் யாரு மொழிப்தனம் 42 இருக்காரு மத்த எல்லாமே என்ன 38 குறைய அப்ப மத்த யாருக்குள்ளயுமே என்ன வர மாட்டாரு 4D வரமாட்டார் யாரு 4D வரமாட்டார் அப்ப 4D வரமாட்டாருன்னா அங்க என்ன செய்யலாது N74 L7 -2 சாரி ML7 -2 வர இயலாது ML7 -2 வர இயலாது சரிதானே ஓகே அப்ப எத்தனாவது விட உனக்கு என்ன சொல்லலாம் சார் முதலாவது கேள்விக்கு 4வது விட முதலாவது கேள்விக்கு என்ன 4வது விட மொழிப்தனம் சரியா அடுத்தது 2வது கேள்வியை பாரு ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றேன்டா உப அணு துணிக்கைகள் தொடர்பாக சரியான கூட்ட தெரிவு செய்திருக்கேன் உப அணு துணிக்கைகள் தொடர்பாக சரியான கூட்ட தெரிவு செய்யட்டாம் முதலாவது கூட்டம் என்ன சொல்றேன்னா எல்லா அணு துணிக்கைகளும் இலத்திரன் புரோத்திரன் நியூத்திரன் கொண்டிருக்குன்னு சொல்றான் எல்லா அணு துணிக்கைகள் சரி எல்லா அணுக்களும் வந்துகிட்டு இலத்திரன் நியூத்திரன் புரோத்திரன் எல்லா மூணையும் கொண்டிருக்குன்னு சொல்றீங்க என்ன இந்த கூட்டு சரியா இல்லையா இந்த கூட்டு பிள்ளை ஏண்டா ஹைட்ரஜன் அதாவது H11 ஹைட்ரஜன் 1 H11 இல்ல ஒரு இலத்திரனும் ஒரு புரோத்திரன் மட்டும் தான் இருக்கும் நியூத்திரன் இருக்க மாட்டேன் ஆகவே என்ன முதலாவது கூற்றோ பிழை
ரெண்டாவது கூட்டு என்ன சொல்றீங்கன்னா திணிவு மிகவும் கூடிய ஒவ்வான துணிக்கை புரோத்தனாகும். திணிவு மிகவும் கூடிய ஒவ்வான துணிக்கை வந்துகிட்டு புரோத்திரன்னு சொல்றான். சரி, இங்க பாரு, புரோத்தன திணிவடத்தைன்னு சொல்லினா புரோத்திரன்ற திணிவடத்தை உனக்கு என்ன போதும் 1.672 1.672 தர 10/24 கிராம் அரிக்க போதும். 1.672 தர 10/24 கிராம் 1.672 தர 10/24 கிராம் அரிக்கும் புரோத்திரன்னு திணிவு. புரோத்திரன்னு திணிவு நியூத்திரன் திணிவு எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா இதே மாதிரி நியூத்திரன் திணிவு எடுத்தேன் உனக்கு என்ன வரப்போதோ நியூத்திரன் திணிவு எடுத்தேன்டா 1.67 1.67 4 தர 10/24 கிராம் இருக்கு. 1.67 4 தர 10/24 கிராம் அரிக்க போது என்ன நியூத்திரன் திணிவு. சரி, அப்ப இதுல உனக்கு யாரோட திணிவு கூட? நியூத்திரன் திணிவு கூட. நியூத்திரன் திணிவு கூடுதலா கிடைக்கும். இதுல இலத்திரன திணிவு எடுத்தேன்டா இலத்திரன திணிவு எடுத்தேன் போது இலத்திரன திணிவு எடுத்தேன்டா 9.107 தர 10/28 கிராம் வரைக்கும். 9.107 தர 10/28 கிராம் வரைக்கும் போது என்ன ஒரு இலத்திரண்ட திணிவு வரைக்கும். ஆக இதுக்குள்ள உப்பான துணிக்கைகள்ல திணிவு கூடினது நியூத்திரன் புரோத்தன் இல்லை. அப்ப ரெண்டாவது கூட்டு பில. மூணாவது கூட்டு என்ன சொல்லிக்கா கார்பன் 6 12 கார்பன் 6 14 இதுல என்பன வேறுபட்ட அடர்த்தியை கொண்டிருக்கும் சொல்றான். வேறுபட்ட அடர்த்தியை கொண்டிருக்கும் சொல்றான். ரெண்டு பேரையும் என்ன திணிவு வேறுபடும். கார்பன் 6 12 கார்பன் 6 14 திணிவுகள் வேறுபடும், ஆனா அளவுகள் மாறாது. திணிவு வேறுபடும். அவ திணிவு வேறுபட போல என்ன செய்யும் அடர்த்தி வந்துட்டு மாறும். திணிவு வேறுபட போல அடர்த்தி மாறும். அதுலயும் கார்பன் 6 12 கார்பன் 6 14 அடர்த்தி எப்படி இருக்கும்? கூடுதலா இருக்கும். சரி, அந்த கூட்டு சரி. அடுத்தது நாலாவது கூட்டம் சரியான மூலக அணுக்கள் ஏற்றமுள்ள துணிக்கைகளை கொண்டுள்ளமையினால் இவை நடுநிலையானவை அல்லன்னு சொல்றான். மூலக அணுக்கள் ஏற்றமுள்ள துணிக்கைகளை கொண்டுள்ளமையினால் இவை நடுநிலையான அணு அல்லன்னு சொல்ல நடுநிலையானவை அல்லன்னு சொல்லலாம். மூலக அணுக்கள்ன்றது வந்து நடுநிலையா இருக்கும். அதுல ஏற்றமுள்ள துணிக்கை இருந்ததுக்கு என்ன எத்தனை பிளஸ் இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும் அதே அளவு மைனஸ் இருந்து அதை என்ன செய்யும் நடுநிலையா இருக்கும். அதாவது எத்தனை புரோத்திரன் இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும் அதே அளவு இலத்திரங்கள் வந்துகிட்டு வெற்றிடத்துல சுத்தி வெற்றிடத்துல இருக்கும். கருவுல வந்துட்டு எத்தனை புரோத்திரன் இருக்கோ அதுக்கேற்ற அதே அளவு இலத்திரன்கள் வந்துகிட்டு வெற்றிடத்துல இருக்கும். ஆகவே பிளஸ் மைனஸும் சேர்ந்து என்ன செய்யும் அது நடுநிலையா இருக்கும். நடுநிலையா இருக்கும். அந்த கூட்டணி 4ஆக விட்டுருவோம் பில. அடுத்தது இலத்திரன்ற திணிவு. இலத்திரன்ற திணிவு 1.602 10/32 கிலோகிராம் சொல்றான். இல்ல என்ன வர 9.107 தர 10/28 கிராம். அதாவது 9.107 தர 10/31 கிலோகிராம் தந்திரிகளை கூட்டுறோம். என்ன திணிவு பில. ஆக 5ஆவது கூட்டு பில. இதுல சரியான கூட்டாது சரியான கூட்டு 3ஆவது கூட்டு தான் இதுல சரியானது கூட்டு. அடுத்தது என்ன சொல்றாண்டா எக்ஸ் கிராம் வந்துகிட்டு சாரி எக்ஸ் கேஸ் என்ன சரியா 3ஆவது கேள்வி என்ன சொல்றான்னு தெரிஞ்சுன்னா எக்ஸ் கேஸ் அதாவது வாயில் இருக்கிற எக்ஸ் வந்துகிட்டு ஒரு இலத்திரன் சரிதானே ஒரு இலத்திரனை இழந்து ஒரு இலத்திரனை பெற்றுன்னு சரினா வாயில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் கேஸா மாறுறாராம். அதாவது என்னன்னா இலத்திரன் ஏற்றல் சக்தி. இதை என்ன சொல்றாண்டா இலத்திரன் ஏற்றல் சக்தி. இந்த இலத்திரன் ஏற்றல் சக்தி செயன்முறையில மிக குறைந்த அளவு சக்தியை வெளிவிடக்கூடிய மூலகம் எதுன்னு சொல்லி கேட்கான். சரி, மிக குறைந்த அளவு சக்தியை வெளிவிடக்கூடிய மூலகம் இதுக்குள்ள எதுன்னு சொல்லி கேட்கான். மிக குறைந்த அளவு சக்தியை வெளிவிடக்கூடியது தானே. இதுக்குள்ள தந்திரிக்கிறதுக்குள்ள யாரு மிக குறைந்த அளவு சக்தியை வெளிவிடும் கேட்கான். யாரு மிக குறைந்த அளவு சக்தியை வெளிவிடும் பாப்போமா? சரிதானே. இந்த மாதிரி ஆனா இவங்கட இலத்திரன் ஏற்றல் சக்தியை பார்ப்போம். இவங்கட
இலத்திரன் ஏற்றல் சக்தியை பார்ப்போம். இவங்களோட இலத்திரன் ஏற்ற சக்தி எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா இவங்களோட இலத்திரன் ஏற்ற சக்தி எடுத்தேன்டா முதலாவது என்ன ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். ஹைட்ரஜன் இலத்திரன் ஏற்ற சக்தி எடுத்தேன்டா இவர -73 அரைக்கும். இவரை வந்துட்டு -60 அரைக்க போதோ. இதுல வந்துட்டு +231 அரைக்கும். +231 அரைக்க போதோ. 231 அரைக்க போதோ. இது வந்துட்டு -27 வரும். சரிதானே? இதுல வந்துட்டு -122 -122. இது வந்துட்டு +134 134. இதுல வந்து -141 வரப்போதோ. இதுல -328 வரும். இது -349. இது -325. இது -295 வரும். 295 வரும். இது வந்துட்டு -200. -200. இது வந்துட்டு -72. இது -134. இது -43. சரிதானே? இது வந்துட்டு +19 அரைக்க போதும். இது வந்துட்டு +10 அரைக்க போகுது. இது +10 அரைக்கும். இது வந்துட்டு -53 வரப்போதோ. இது வந்துட்டு -48 அரைக்கும். -48 இருக்கு. இதான் வந்துட்டு என்னன்னு சொல்லிச்சுன்னா முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி. முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி. முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி. இதான் என்ன? முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி அறிக்கை. முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி அறிக்கை போகுது. இதுல பார்த்தேன்னு சொன்னா ரெண்டாம் கூட்டத்துக்கும் 15ஆம் கூட்டத்துல நைட்ரஜனுக்கும் 15ஆம் கூட்டத்துல நைட்ரஜனுக்கும் எப்படி இருக்கும்னு சொன்னா பிளஸ்ல இருக்கும். இலத்திரன் ஏற்றல் சக்தி பிளஸ்ல இருக்க போதும். 2ஆம் கூட்டத்துக்கும் 15ஆம் கூட்டத்துல நைட்ரஜனுக்கு வந்து இலத்திரன் ஏற்றல் சக்தி பிளஸ்ல இருக்கு. முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி. ரெண்டாவது இலத்திரன் ஏற்ற சக்தி எடுத்தா. ரெண்டாம் இலத்திரன் ஏற்ற சக்தி எடுத்தான்னு சொன்னா எல்லாருக்குமே பிளஸ்ல இருக்கும். எல்லாருக்குமே பிளஸ்ல இருக்கும். அடுத்தது ரெண்டாம் இலத்திரன் ஏற்ற சக்தியோட பருமன் இங்க இருக்கிற முதலாம் இலத்திரன் ஏற்ற சக்தியோட பருமனோட பெருசா இருக்கும். பருமனோட பெருசா இருக்கும். எல்லாருக்கும் பெருசா இருக்கிறதோட இவர பருமனோட அவரோட பருமன் எப்பயுமே இருக்கும். ரெண்டாம் இலத்திரன் ஏற்ற சக்தியோட பருமன் வந்துட்டு பெருசா இருக்கும். இப்ப அவன் என்ன சொல்றான்டா, இதுக்குள்ள யாரு குறைந்த அளவு சக்தியை வெளியிடுன்னு கேட்கான். யாருக்குள்ள குறைந்த அளவு சக்தி வெளியிடும் சொன்னா தந்திரிக்கத்துல பார்த்தேன்னா போரன் தான் வந்துட்டு -27 கிலோஜூல் மூல் சக்தி என்ன செய்யறாரு? வெளியிடுறாரு. அதாவது ஒரு மூல் என்ன செய்யுது? ஒரு மூல் போரன் அணு, ஒரு மூல் வாயு நிலையில் இருக்கிற போரன் அணு அவர சக்தி படி, அதாவது அவர வெளியில இருந்து சூழல்ல இருந்து வெளியில இருந்து ஒரு மூல் இலத்திரன், ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு இலத்திரன் வீதம், அதாவது ஒரு மூல் இலத்திரன்களை சேர்க்கும் போது அவர் என்ன செய்யறாரு? வெளிவிடுற சக்தியா இருக்கும். வெளிவிடுற சக்தி எவ்வளவு வரப்போது? -27, அதாவது 27 கிலோஜூல் சக்தி என்ன செய்வாரு? அவரை வெளியிடுவார். மூணாவது ஹெலிக்கு பத்தினா விட ரெண்டாவது விட மூணாவது ஹெலிக்கு விட ரெண்டாவது விடையா இருக்கும். அடுத்தது நாலாவது ஹெலி என்ன பின்வரும் மூலகங்களில் மிக கூடிய இரண்டாம் அயனாக்க சக்தியுடைய மூலகம் இருக்கான். பின்வரும் மூலகங்களில் மிக கூடிய இரண்டாம் அயனாக்க சக்தி என்ன? இரண்டாம் அயனாக்க சக்தி இருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்கான். இங்க பாரு, எல்லாருமே என்ன இருக்குன்னா மூன்றாம் ஆவர்த்தன மூலகம் இருக்காங்க. எல்லாருமே மூன்றாம் ஆவர்த்தன மூலமா இருக்காங்க. இந்த மூன்றாம் ஆவர்த்தன மூலகம் இருக்காங்க. எல்லாருமே மூன்றாம் ஆவர்த்தன மூலகம் இருக்காங்க. இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இதுதானே மூன்றாம் ஆவர்த்தன மூலகம் இருக்காங்க. இவர மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்கள்ல இவர முதலாவது அயனாக்க சக்தி, முதலாம் அயனாக்க சக்தி எடுத்தேன்டா இங்க வந்துட்டு சோடியமும், இந்த இடத்துல வந்துட்டு மெக்னீசியம், இங்க வந்துட்டு அலுமினியம், இந்த இடத்துல வந்துட்டு சிலிக்கன், இந்த இடத்துல வந்துட்டு பொஸ்பரஸ், இங்க வந்துட்டு சல்பர், இந்த இடத்துல குளோரின், இந்த இடத்துல ஆகன். இந்த மாதிரி தானே செய்யும் முதலாம் அயனாக்க சக்தி இருக்கு. முதலாம் அயனாக்க சக்தி இருக்கு. இங்க கேள்வி ரெண்டாம் அயனாக்க சக்தி கேட்கான். ரெண்டாம் அயனாக்க சக்தி என்ன செய்யும்? ஒரு ஸ்டெப் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கும். ஒரு ஸ்டெப் என்ன செய்யும்? அப்படியே முன்னோக்கி வரும். ஒரு ஸ்டெப் வந்துட்டு முன்னோக்கி வந்த உடனே இந்த இடத்துல என்ன வந்துட்டு மெக்னீசியம் வரும். இந்த இடத்துல மெக்னீசியம் வரும்.
இந்த இடத்துல வந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்யும்னா அலுமினியம் வரும். இந்த இடத்துக்கு வந்து என்ன வருவாருன்னா சிலிக்கன் வருவாரு. இந்த இடத்துக்கு என்ன செய்வாருன்னா பொஸ்பரஸ் வருவாரு. இந்த இடத்துக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா சல்பர் வரும். இங்க வந்துட்டு குளோரின் வரும். இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன செய்வாருன்னா ஆகன் வந்துருவாரு. இங்க என்ன வந்துருவாருன்னு சொல்லிச்சுன்னா பொட்டாசியம் இங்க வந்துடும். சரியா? இதான் வந்துட்டு இரண்டாம் அயனாக சக்தியில கிராஃப் அரைக்க போகுது. இரண்டாம் அயனாக சக்தியில கிராஃப் அரைக்க போது இவர் தான். இதுல அவன் யாருக்கு இரண்டாம் அயனாக சக்தி கூடன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது சல்பரா இருக்கு. அவன் தந்திரிக்கிறான் மெக்னீசியம் தந்திரிக்கான், அலுமினியம் தந்திரிக்கான், சிலிக்கன் தந்திரிக்கான், பொஸ்பரஸ் தந்திரிக்கான், அடுத்த சல்பர் தாரான். அப்ப யாருக்கு கூட சல்பருக்கு கூடுதலா இருக்கும். யாருக்கு? சல்பருக்கு வந்துட்டு இரண்டாம் அயனாக சக்தி கூடுதலா இருக்கும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி. நாலாவது கேள்விக்கு எத்தனை விட? அஞ்சாவது விட. நாலாவது கேள்விக்கு அஞ்சாவது விடையா இருக்கு. அஞ்சாவது கேள்வி எடுத்தேன்னு சொன்னா பின்வருவனவற்றுள் வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்துல பயணிப்பது எதுன்னு கேட்டிருக்கான். ஒளியிட வேகத்துல பயணிக்கிறது கதோட்டு கதிர்கள், அல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், செங்கில் கதிர்கள், அடுத்தது என்ன கால்வாய் கதிர்கள்னு சொல்லலாம். இதுல ஒளியிட வேகத்துல பயணிக்கிறது யாரு? மின்காந்த கதிர்ப்பு. யாரு? செங்கில் கதிர்கள். மின்காந்த கதிர்ப்பு செங்கில் கதிர்கள் அரைக்கும். நாலாவது விட. அஞ்சாவதுக்கு என்ன? நாலாவது விட. சரியான பிள்ளைகள், அஞ்சாவதுக்கு நாலாவது விட. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த அறிக்கை வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களோட டவுட் கிளியர் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல்களோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல்களில் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். சரி பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம்.